வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகி வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால தமிழகத்திற்கும் மழை இருக்கும். அதே மாதிரி வடக்கு ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், அசாம் இது போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பொழுது மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு பார்க்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பரவலாக விட்டு விட்டு கனமழை மற்றும் மிதமான மழையாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தீவிரமாக போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும், எங்கெல்லாம் மழை பெய்யாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் முழுமையாக காலை நேரங்களில் கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையில் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள் மழையினுடைய தீவிரம் அதிகமாக பெய்யக்கூடிய நாட்கள் தான். பரவலாக சில இடங்களில் கனமழையும் சில இடத்தில் மிக கனமழையுமே கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்க முடியும். வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு 2 பகுதிகளிலுமேயே மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.